ஐயனார் துணை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம சேரன் இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு வீட்டை விட்டு யாருக்கும் சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிடுறாங்க. ஒரு லெட்டரை பார்த்த உடனே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், நான் அந்த வீட்டில் இருந்தா உங்க யாருக்கும் எந்த நல்லதும் நடக்காது அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே போடுறாங்க. எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம், அண்ணனுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு தான் நான் ஒரு ஜாதகத்தவே எழுதினேன். ஆனால் அவர் இப்படி எழுதி கொடுத்துருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா, நீங்கள் ஒரு விஷயமாவது உருப்படியாக பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா இருந்துட்டு சோழனை பிடிச்சி பயங்கரமாக திட்டுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சோழன் இருந்துட்டு நான் எப்படியாவது அண்ணனை தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததாக யாரோ சேரனை பார்த்ததா சொல்லி வீட்டுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. யாருன்னு சேரன் எங்கே இருக்காருன்னு சொல்லி தேடிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக சேரனை வற்புறுத்தி கூப்பிட்றாங்க. நான் உயிரோடு இருந்தால் உங்கள் யாருக்கும் எந்த நல்லதும் நடக்காது சோழா, என்னை இப்படியே விட்டுருங்க, நான் எங்கேயாவது போயிடுறேன், இல்லைன்னா செத்து கூட போயிடுறேன். அண்ணன் என்னென்ன பேசுகிறேன், அம்மா இல்லாத நீங்கள் எங்கள் 4 பேத்தையும் கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கீங்க. இங்கே பாருண்ணே, உன்னை பறி கொடுத்துட்டு நாங்களாம் என்னென்ன பண்ண போகிறோம்? நான் தானே பொய்ய ஒரு ஜாதகத்தை எழுதுனேன், ஆனால் அந்த ஜோசியக்காரன் இவ்வளோ கேவலமாக எழுதி கொடுத்துருப்பானு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, என்னை மன்னிச்சிடுங்க அண்ணன்னு சொல்லிட்டு சோழன் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.